வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்குதே அசிங்கம். இமா, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். பைரவி, என்ன மன்னிச்சிரு. நான் இப்ப உண்மையை சொல்லலைன்னா எங்க அம்மா கடைசி வரைக்கும் சிந்துவை தப்பாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இந்த உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். இதனால உனக்கு ஏதாவது சங்கடம்னா என்ன மன்னிச்சிடு. சிவ சிந்து அடிச்சுட்டு தான் போய் சொன்னதுனால கோவத்துல அம்மா சிந்து அடிச்சிட்டாங்க. அதை பார்த்த பைரவி கோவத்துல எஸ்பி கிட்ட போய் எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன சிவா சொல்ற? ஆமா பெரியமா, அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிந்து இல்ல, பைரவி தான். மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது பைரவியா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவதானா? உங்க அக்கா அடிச்சதுக்காக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீ? வச்சு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு களவாடித்தனம் பண்றீங்களா? ஏய், உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டி. ஆறுமுகம், இதுதான் உன் பொண்டாட்டி என்ன மதிக்கிற லட்சணமா? பொண்டாட்டி என் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, நீ பாத்துட்டு அப்படியே சும்மா நிக்கிற? நேத்துக்கு வந்தவ அவ என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கா, நீ சும்மா நிக்கிற? அக்கா, அன்னைக்கு சிந்துவை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் சொல்றேன், பைரவி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாகணும்.